அகனவா. அகனவான்னு சொன்னா கேட்கிறது, அதாவது காதால நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறது. இப்ப யாராவது ஒருத்தர் கதைக்கிறத நாங்க கேட்போம், அப்போ அகனவா, மாமா அகனவா நான் கேட்கிறேன். அப்போ பாட்டு கேட்கிறது, பாடல்கள் கேட்கிறது. சிந்து அகனவா, சிந்துனா பாடல்கள், அகனவா கேட்கிறது, சிந்து அகனவா பாடல்கள் கேட்கிறேன். ஒயா கீனதே மம் அகனவா, ஒயா கீனதே நீங்க சொல்றத மம அகனவா நான் கேட்கிறேன். அப்ப அகனவான்னு சொன்னா கேட்கிறத குறிக்கும். அடுத்தது இல்லனவா. இந்த இல்லனவாவும் கேட்கிறது தான் குறிக்கும். சரியா, இந்த இல்லனவாவும் கேட்கறத குறிக்கும். இந்த இருக்கிற அகனவா இன்னொரு கேட்கறத குறிக்கும். எது தெரியுமா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பிரச்சனையை அல்லது ஏதாவது ஒரு தகவலை நாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்க கேட்கும்போது அகனவா. நீங்க அவரை பத்தி கேட்கறது இருக்கு தானே, யாராவது ஒருத்தர் பத்தி கேட்கறது, ஏகன அகனவா, அவரை பற்றி கேட்கிறது. அந்த அகனவா, அந்த கேட்கறதுக்கும் அகனவான்னு தான் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக இல்லனவா என்ன தெரியுமா? ஒரு பொருளை கேட்கறது அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் பண்றது. விளையாட்டா, நீங்க இதை செஞ்சு தாங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், இதை நீங்க எனக்கு செய்து தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். அப்ப நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். அந்த கேட்கறதுக்கு மேக்கோயா கரலது என்ன கீழா மம காருணிக்கவே இல்லனவா, நீங்க இதை செய்துதாங்கன்னு சொல்லி நான் தயவோட கேட்டுக்கொள்றேன். காருணிக்கவே இல்லனவா, தயவோட கேட்டுக்கொள்றேன். நிகத்தமானிவை இல்லனவா, பணிவுடன் கேட்டுக்கொள்றேன். அப்ப கேட்டுக்கொள்றதுக்கு, அந்த கேட்கறதுக்கு இல்லனவா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு நாங்க இல்லனவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி எடுக்கிறது, கேட்டு வாங்கி எடுக்கிறது, ஒரு கடன் வாங்கி எடுக்கிறது, ஏதாவது ஒரு பரிசை வாங்கி எடுக்கிறது, இல்ல ஏதாவது ஒன்று வாங்கி எடுக்கிறதுக்கு நாங்க இல்லனவா சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும்.